புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக தமிழ் புத்தகத்தை கொண்டு வரல, ஒரு ஆங்கில புத்தகத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு மொழிக்கு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மொழிபெயர்ப்பு இருந்தால் தான் வெவ்வேறு மொழிகளில் வெளியான நிறைய இலக்கண இலக்கியங்களை நம்முடைய மொழிக்கு நம்ம மொழிபெயர்ப்பு பண்ண முடியும். நிறைய புதிய சிந்தனைகள் நம்ம மொழிக்குள்ளே வரும், நம்ம மொழி மேம்படும். அப்படி எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் படித்த சில ஆங்கில புத்தகங்களையுமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஆங்கில புத்தகங்களை படித்ததில்லை. ஆரம்ப காலகட்டங்களில் சில ஆங்கில புத்தகங்களை படித்தேன். ஸோ அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமே, அதை வாங்கி நீங்கள் படிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் முதல்ல ஒரு ஆங்கில புத்தகம் படித்தேன் அப்படின்னா சேத்தன் பகத் அவர்கள் எழுதிய 2 States அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் கிடைச்ச வரலாறே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரலாறு. இந்த முதல்ல நான் ஒரு ஆங்கில புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஏற்பட்டதுக்கு மெயின் முக்கியமான ரீசன் என்னன்னா நண்பன் படம் தான். 3 Idiotsனு உங்களுக்கு தெரியும். அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஹிந்தியில் 3 Idiotsனு வரும்பொழுது நான் ரொம்ப ஆர்வம் பார்த்தேன். என்னடா இப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடியுமா, இவ்வளோ சிந்தனையுள்ள படங்கள்லாம் எடுக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் கேள்விப்பட்டேன். அதுவே 5 Point Someone அப்படிங்கிற சேத்தன் பகத்துடைய ஒரு புத்தகத்தை அடாப்ட் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் அந்த புக்கு வாங்கி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயாவது இங்கிலீஷ் புரிய போகுது அப்படின்னு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலை. அதன் பிறகு சில வருடங்களுக்கு கழித்து எனக்கு இந்த 2 States அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பேன்னு எவ்வளோன்னு கேட்டால் இந்த புத்தகம் 95 ரூபா அப்படின்னாங்க. சரி, 95 ரூபா தானே, வாங்கி படிப்போம், பிடிச்சிருந்தா நம்மளுக்கு புரிஞ்சால் அதை மேற்கொண்டு படிப்போம், இல்லைனா நான் அப்படியே தூக்கி வச்சுருவோம், யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். படிக்க ஆரம்பிக்கிறேன். சில பக்கங்கள்லேயே எனக்கு அது என்ன கதை ஓட்டம் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பரவாயில்லையே, படித்தா நம்மளுக்கு புரியுது அப்படின்னு மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்து ஒரு புத்தகத்தையே நான் ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்கிறோமே, அதுவும் வெறுமனே அந்த அர்த்தங்கள் புரிஞ்சால் பரவாயில்ல, அதில் வர அந்த ஜோக்குங்களுக்கு நான் சிரிக்கிறேன். ஒரு ரொமான்டிக் சீன் வந்தால் நான் அதுக்கு வெக்கப்படுறேன். ஒரு பரபரப்பான ஒரு சீன் வரும்போது அந்த சீனுக்கெல்லாம் நான் பதட்டப்படுறேன். அப்போது ஒரு ஆங்கில புத்தகத்தையும் நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தின புத்தகம் தான் இந்த 2 States அப்படிங்கிற அந்த புத்தகம். அதனால தான் முதல்ல இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இது இந்த ஆத்தருடைய ஒரு ஓன் பயோகிராஃபி. அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய மனைவியை அவர் எப்படி மீட் பண்ணார், காலேஜில் மீட் பண்ணி எப்படி அவங்களுக்குள்ளே காதல் ஏற்பட்டது. இவர் ஒரு ஹிந்திக்கார், ஒரு வடநாட்டுக்கார், இவருடைய மனைவி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் எப்படி அந்த காலேஜில் மீட் பண்ணி அவங்களுக்குள்ளே அந்த லவ் வந்தது, அதை எப்படி அவங்க வீடுகளுக்கு தெரியப்படுத்தி அதை திரும்ப ஒன்றா சேர்ந்தாங்க. இதை பற்றின ஒரு புத்தகம் தான் அது. அதனாலே 2 Statesனு வச்சுருப்பாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையான அந்த காதலை தான் 2 Statesனு அப்படி இதில் டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த புத்தகம் படமாகவே வந்திருக்குது. இதே 2 States அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் படமாக வந்திருக்குது. அர்ஜுன் கபூர் நடிச்சிருப்பார். அர்ஜுன் கபூரும் ஆலியா பட்டும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல படம் அது. இந்த புத்தகத்தை படித்த உடனே அந்த படத்தை போய் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் புத்தகம் தான். நிறைய காதல் காட்சிகளை நான் படங்களை விட இந்த புத்தகத்தில் நான் என்ஜாய் பண்ணேன். இதில் அவங்க என்னென்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்கன்றதை கூட அவர் மென்ஷன் பண்ணுவார். ஒரு மயில் கலரில் அந்த ரெக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இறகெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாவாடையை போட்டு வந்தா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி அந்த பாவாடையை அந்த கவுனை சொல்லுவாங்க, சரியாக தெரியல அது. அந்த ட்ரெஸ்ஸு போட்டுலாம் அந்த படத்தில் வரும்போது ஆமாம்மா அந்த சாப்டரில் நம்ம அதை படிச்சுங்க அப்படின்னு எனக்கு அதை ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக அது இருந்தது. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு இங்கிலீஷ் புத்தகம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு புரியாது அப்படின்லாம் இருக்காதிங்க. இவர் ஒரு இந்தியன் ஆத்தர். ஒரு ஃபாரின் ஆத்தர் புத்தகங்களை படிக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், புரியாமல் நம்மளுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு இந்தியன் ஆத்தர் அப்படிங்கிறதுனால எளிமையான அந்த வொக்காபுலரிலாம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. இவரே நான் எழுதும்போது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் டைப் பண்ணுவாராம். டைப் பண்ணும்போது எனக்கே சில இங்கிலீஷ் வேர்டில் எனக்கு தெரியாது, அதனால் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான் என்னை டிக்ஷனரி கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுவார். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கே எம்எஸ் வேர்டு தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லை, இதன் பிறகு அவர் எழுதுன 2-3 நாவலையும் நான் படிச்சிருக்கேன். அதுலேயுமே அவர் சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும்போது எம்எஸ் ஆஃபீஸுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு நல்ல புத்தகம் இது. சேத்தன் பகத் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்துடைய விலை நான் வாங்கும்போது 95 ரூபா. இப்போ ஒரு 180-200 ரூபா ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சரியாக பார்க்கல. இந்த புத்தகம் இப்போ தமிழ்லேயே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சேத்தன் பகத்துடைய புத்தகங்கள்லாம் இப்போது தமிழ்லேயே மொழிபெயர்ப்பு பண்ணி வந்திருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மொழிபெயர்ப்பை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். எதனால் மொழிபெயர்ப்பு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பல எழுத்தாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் மொழிபெயர்ப்பு ஒரு தமிழுக்கு நம்ம மொழிக்கு
வந்து அவசியமானதுன்றதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த புத்தகம் 2 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.